அது இல்லாம நிறைய விஷயம் இருக்குங்க. வேக்சினேஷன் 45 நாள்ல வேக்சின் பண்ணணும் அப்படின்றலாம் அவசியம் இல்லைங்க. பார்த்து வந்து ப்ராப்பர் பக்கா வேக்சினேட்டட் அப்படிங்கிறப்ப அதோட மில்க் வழியா இம்யூனிட்டி வந்து குட்டிக்கு போயிருங்க. ஸோ அந்த மாதிரி குட்டிக்கு நீங்க வந்து 30 டேஸ்ல வேக்சினேட் பண்றப்ப என்ன ஆகுன்னா, ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. பப்பி வாங்கினோடனே வேக்சினேட் பண்ணோம், வாங்கி ஒரு 2 மாசத்துக்குள்ளார எல்லா வேக்சினையும் போட்டு முடிச்சிருவாங்க. ஸோ 120 நாள் வரைக்குமே ஆன்டிபாடிஸ் இருக்கு. இது எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணிடு. ஈஸியா வந்து வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்போ பார்வோ வைரஸ் வந்துருங்க. கிராஸ் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக. ஓகே. மெயினா வந்து கிளினிக் வந்து தான் சிலது வந்து நோசோகோமியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னாங்க. ஓகே. பார்வோ டிஸ்டம்பர் எல்லாம் சம்டைம்ஸ் அக்வயர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டெப்புங்க. ஸோ இது இந்த கன்சல்டேஷன் ரூம் பார்த்தீங்கன்னா பப்பிக்கு மட்டும். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு பப்பி எடுத்துட்டு வரீங்கன்னா ஸோ நார்மல் ஓபிலேயோ இன்ஃபெக்ஷஸ் வார்லையோ வைக்க மாட்டோங்க. உங்களுக்கு அது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 1 இயர் முன்னாடியே ஒரு அளவுக்கு எவாலுவேட் பண்ணிட்டோம்னா அந்த டிசீஸோட ப்ரோக்ரஷனை வந்து தள்ளி போடலாங்க. ஸோ அல்டிமேட்டாக லைஃப் ஸ்பேன் வந்து 1 இயர்லேருந்து ஒரு 2 வருஷம் லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ணலாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, லைட் தெரப்பி தான். உங்களுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப லிமிட்டடான ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது, நம்மகிட்ட இருக்குங்க. ரொம்ப இன்ஜெக்ஷனு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நான் இன்வேசிவ் ப்ரொசீஜருங்க. த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இதில் இருக்குங்க. ஓகே. ஸோ நம்ம ஆர்த்ரைட்டிக் பேஷண்ட் இன்ஃபேக்ட் உங்களுக்கு வூண்ட் ஹீலிங் கூட இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேக்சினுக்காக வந்திருக்காங்க. வேக்சினுக்காக வரப்போ இது எல்லாமே ஒரு 14 பாயிண்ட் செக் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப பேம்பர் பண்ணி ஃபர்ஸ்ட் விசிட் வந்து அவருக்கு வழியே தெரியாமல் எல்லாமே பண்ணுறது. ஸோ அவரோட இடம்னு ஃபீல் பண்ணுறதுக்காக தான். உங்களுக்கு குட்டிக்கு இருந்துச்சுன்னா குழந்தைய ஹேண்டில் பண்ணுறப்போ அவங்களுக்கு சில இன்ஃபெக்ஷன் வருங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி ஹூக் வார்ம்ஸ் இருக்குங்க. எக்ஸ்ரே பார்த்துருப்போம். ஸோ முன்னாடி கேசட் எல்லாம் இல்லைங்க, டிஜிட்டல் எக்ஸ்ரே. ஜஸ்ட் அங்கே ஒரு கிளிப் அடிச்சோடனே இங்கே வந்துடுங்க. டாகோட ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத அதோட கோட் கண்டிஷனை பார்த்தே மேக்ஸிமம் ஆஃப் தி டாக்டர் சொல்லிடுவாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். லைஃப் கேர் வெட் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்னு சொல்கிற ஒரு வெட்னரி ஒரு கிளினிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் செல்வகுமார் இருக்கார். அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிளினிக் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கே லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லிடுங்க. நம்ம இப்போ ஆரம்பிச்சு ஒரு 2 months ஆகுது ப்ரோ. எக்ஸாக்டாக துடியலூர்லைங்க. துடியலூரில் இருக்கு. ரொக்கமால் காலனிட்டு ஸ்ரீ கணபதி மாட்னு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட் ரோடுங்க. சூப்பருங்க. ஸோ கொஞ்சம் தூரம் தான், ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே இருக்குங்க. அப்படியே கூகுள் மேப் லொக்கேஷன் நீங்கள் அப்படியே பின் பண்ணிடுங்க. ஷூர். ஸோ இங்கே வந்தால் நம்ம வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர் பண்ணுறோம், என்னென்ன பெட்ஸ் வந்து கவர் பண்ணுறோம்? மெயினாக பார்த்தீங்கன்னா டாக் அண்ட் கேட்ஸுங்க. அது இல்லாமல் நம்ம எக்ஸாட்டிக்னு தனியாக ஒரு விங் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ எக்ஸாட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு 2 பேர் வர்றாங்க. ஓகேங்க. அது இல்லாமல் நம்மள டாக்டர்ஸ் ஜூனியர் டாக்டர் எக்ஸாட்டிக்கில் ஒரு கோர்ஸ் பண்ணி ட்ரெயின் ஆகிருக்காங்க. சரிங்க. ஸோ இப்போ நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய எக்ஸாட்டிக் நிறைய வருதுங்க. ஓகே, வெரி குட். ஸோ அந்த உங்களுக்கு இகுவானா நிறைய வருது. ரேபிட் கூட ஒரு கேஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். நைஸ் நைஸ். இப்போ இன்னைக்கு ஒரு ஹாம்ஸ்டர் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, பார்க்கலாம். ஷூருங்க. அப்போ வந்து நம்ம கிட்ட வந்தோன்னா லைக் டாக்ஸ், கேட்ஸ், எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாமே. எக்ஸாட்டிக் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் விங். ஸோ உங்களுக்கு மக்காஸ் அந்த மாதிரி ஏவியன்ஸுக்கு ஸ்பெஷலிஸ்ட் 2 பேர் வர்றாங்க. ஓகே. ஸோ அவங்க வீக்லி வந்து உங்களுக்கு பை வீக்லி வர்றாங்க. ஓகே. ஸோ நம்ம அப்பாயின்மெண்ட் குமுலேட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி மற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்பெஷல் கன்சல்டேஷன்னா அவங்க வர வச்சு பார்த்துக்கலாம். சூப்பர். ஸோ 24/7. யா 24/7. அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் காட்டுறீங்க. யா, நேராகவே காட்டலாங்க வாங்க ப்ரோ. வாங்க, இது வெயிட்டிங் ஏரியா. ஓகே. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்கு. யா ப்ரோ, நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐசோலேஷன் வார்டு வச்சுருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் பார்வோ, டிஸ்டம்பர் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க. ஸோ ஒரே டேபிளில் வச்சுட்டு நம்ம அந்த பர்டிகுலர் இன்ஃபெக்டட் டாகு மற்ற டாக்ஸ் வைக்கிறப்போ இதெல்லாம் பரவுற வியாதி உங்களுக்கு. ஓகே. ஸோ என்னதான் நம்ம க்ளீன் பண்ணாலும் சில சமயம் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க. ஸோ அது தெரியாமல் மற்ற டாக்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அதுக்காக ஐசோலேட் பண்ணி வச்சிருக்குங்க. நமக்கு இந்த பார்வோ, டிஸ்டம்பர் அந்த மாதிரி சிம்டம் கிடைஞ்சா டைரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்துருவோம். ஓகே. நார்மல் ஓபிக்கே போகாதுங்க. ஓகே. ஸோ இந்த ஏரியா அதுக்கு ஆமாங்க, ஸ்பெஷல் ஐசோலேஷன் வார்டுங்க. ஸோ இதுக்கு தனியாக டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க உள்ள வர மாட்டாங்க. ஓகே. ஓகே. ஸோ பர் டே அவங்களுக்கு அந்த டியூட்டி, ஐசோலேஷன் வார்டு டியூட்டினா அவங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ இதோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஓகே. மெயினாக வந்து கிளினிக் வந்து தான் சிலது வந்து நோசோகோமியல் இன்ஃபெக்ஷன் அப்படிம்பாங்க. ஓகே. பார்வோ, டிஸ்டம்பர் எல்லாம் சம்டைம்ஸ் அக்வயர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டெப்புங்க. வெரி குட், வெரி குட். இந்த பேஷண்ட் உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் வெயிட் பார்ப்போங்க. ஓகே. ஸோ பாடி வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துறதுங்க. ஓகேங்க. இது க்ரூமிங் ஏரியா. வாங்க ஒரு பார்வை பார்க்கலாங்களா? க்ரூமிங் போயிட்டு இருக்கு, வாங்க அப்படியே பார்ப்போம்.
ஹலோ, உள்ள வரலாங்களா? ஒரு பக் ஒன்று க்ரூமிங் போயிட்டு இருக்குங்க. ஓகே ஓகே. ஸோ நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி க்ரூமிங், ஷோ க்ரூமிங் பக்காவாக இருக்குது நம்ம க்ரூமிங் சர்வீசஸ். ஓகே. ஸோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முடிஞ்சது அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசுவாங்க. ஓகேங்க டாக்டர். ஸோ இது ரிசப்ஷன் ஏரியாங்க. ஓகேங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. ஸோ நீங்களும் வந்து ப்ராடக்ட்ஸ் சஜஷன் கொடுக்குறீங்க? ஆமாங்க. ஓகே. ஸோ வெயிட் பார்த்துட்டு வந்தோடனே அவங்க நமக்கு மாதிரியே ஒரு கேஷீட் வந்து ரெடி பண்ணோங்க. ஓகே ஓகே. ஸோ அது பேசிக்கான ஓனர் டீட்டெயில், பெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ இன்கேஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்னா அப்படியே அங்கே போயிடும். வேக்சினேஷன்னா அதுக்கு தனியான ஒரு வார்டுக்கு போயிடும். ஸோ நார்மல் ஓபி ஸ்கின் அதுனா அதுக்கு போயிருங்க. சூப்பர் சூப்பர். ஸோ நம்ம டாக்டர்ஸும் ஒரு பார்வை பார்க்கலாம். நம்ம டாக்டர் ஸ்வாதி வந்து ஏதோ சீரியஸாக படிச்சுட்டு இருக்காங்க. என்னமா படிக்கிறீங்க? ஓகே. இங்கே எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க? இங்கே வந்து ஆக்சுவலாக 3 டாக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸ்வாதின்னு ஒருத்தங்க இருக்காங்க, முகில்னு ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தங்க பிரியான் இருக்காங்க. பிரியா ஒரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. முகில் வந்து ஈவினிங் வருவாருங்க. ஓகேங்க. ஸோ இது இந்த கன்சல்டேஷன் ரூம் பார்த்தீங்கன்னா பப்பிக்கு மட்டும். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு பப்பி எடுத்துகிட்டு வரீங்கன்னா ஸோ நார்மல் ஓபிலேயோ இன்ஃபெக்ஷஸ் வார்ட்லேயோ வைக்க மாட்டோங்க. ஓகேங்க. அதை இங்கே கொண்டு வந்துடுவோங்க. இங்கே கொண்டு வந்துட்டு அதோட பாடி வெயிட்டு, டெம்பரேச்சரு, மற்ற உங்களுக்கு ஒரு பப்பி இருக்கிறப்ப சில கன்ஜெனிட்டல் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் எல்லாம் வீக்காக இருக்குது. மேல்னா உங்களுக்கு வந்து டெஸ்டிகல்ஸ் டிசென்ட் ஆகிருக்கு. ஓகே. சம்டைம்ஸ் ஆகாமல் இருக்குது, உள்ளுக்குள்ள ஒன்றா இருக்கலாம், இல்லை 2மே டிசென்ட் ஆகாமல் இருக்குங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அது வேக்சினேஷனுக்கு ஃபிட்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து வேக்சினேட் பண்ணுவாங்க. ஓகே. பப்பி கம்பல்சரியாக வந்து ஃபீக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் எடுத்துருவாங்க. ஸோ ஃபீக்கல் எக்ஸ் அதுக்கு எந்த மாதிரி பாராசைட்டிக் எக்ஸ் இருக்கோ அது மாதிரி டிவார்மிங் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பப்பி வந்து நார்மல் ஓபிக்கு போகாது. ஸ்ட்ரைட்டாக வெயிட் பார்த்துட்டு இங்கே வந்துட்டு ஓகே. ஸோ இங்கேயே கன்சல்ட் பண்ணி அவங்கள நேராக வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு புதுசாக ஒரு கெனல்ல இருந்து ஒரு பிளேஸ்லேருந்து பப்பி வாங்கினா டேரெக்டாக நம்ம எக்ஸாம் இங்கே கூட்டிகிட்டு வரலாம். பப்பி உங்களுக்கு ஃப்ரெஷ் பப்பி வரப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போய் அது வாழ போகிற இடத்துல அடாப்ட் ஆகுறது நல்லதுங்க ப்ரோ. ஓகே. இமீடியட்டாக வந்து வேக்சினேஷன் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகே. அது இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குங்க. வேக்சினேஷன் 45 நாளில் வேக்சின் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க. அப்படிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீடர் இருந்து வர பப்பி தான் நிறைய வந்து பார்வோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் வருங்க. ஓகே. ஸோ எப்படின்னா உங்களுக்கு ஒரு மதர் வந்து ப்ராப்பராக வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ராட்வைலர் பப்பி வாங்குறீங்க, அதோட மதர் வந்து பக்கா வேக்சினேட்டட் அப்படிங்கிறப்ப அதோட மில்க் வழியாக இம்யூனிட்டி வந்து குட்டிக்கு போயிருங்க. ஸோ அந்த மாதிரி குட்டிக்கு நீங்கள் வந்து 30 டேஸில் வேக்சினேட் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா, வேக்சின் அப்படிங்கிறது ஆன்டிஜன், உங்களுக்கு இருக்க கிருமி தான் அந்த வேக்சினில் இருக்குது. ஸோ அந்த மதரோட ஆன்டிபாடிஸ் வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ மெட்டர்னல் இன்ஃபரன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வேக்சினேஷன் ஃபெயிலியர் வருதுங்க. ஓகே. ஸோ இப்போ ப்ராப்பர் கெனல், அதனால மதரோட வேக்சினேஷன் ஹிஸ்ட்ரி கேட்போம். ஓகே. ஸோ ஆல் ஃபைன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 45 நாளில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து பப்பி டிபி கொடுக்க மாட்டோம். ஓகே. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் டாக் அடாப்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றீங்க, அது வேக்சினாவே என்னன்னே தெரியாது. ஓகே. ஸோ இம்யூனிட்டி வந்து அது மதருக்கு இருந்திருக்காது, குட்டிக்கும் போயிருக்காது. ஸோ அந்த மாதிரி குட்டிக்கு தான் நம்ம வந்து 30 டேஸில் வேக்சினேஷன் அட்வைஸ் பண்ணுறீங்க. இப்போ ப்ராப்பர் உங்களுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 நாள் வரைக்குமே அந்த மதரோட ஆன்டிபாடிஸ் வந்து குட்டியோட பிளட்ல இருக்குங்க. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வேக்சினேஷன் ரொம்ப அக்ரெசிவாக கொடுக்குறப்ப என்னாகும்னா இது சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆயிரும். ஸோ நம்ம வந்து 120th டே, ஓகே, ஸோ 4வது மாதம் வந்து ஒரு பூஸ்டர் டோஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறோங்க. ஓகே. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. பப்பி வாங்கினோடனே வேக்சினேட் பண்ணோம், வாங்கி ஒரு 2 மாசத்துக்குள்ளார எல்லா வேக்சினையும் போட்டு முடிச்சிருவாங்க. ஸோ 120 நாள் வரைக்குமே ஆன்டிபாடிஸ் இருக்கு, இது எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணிடு. ஈஸியாக வந்து வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்போ பார்வோ வைரஸ் வந்துருங்க. ஓகே. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு அசஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ, அடுத்து நம்ம எக்ஸாட்டிக் ரூம் பார்க்கலாம். ஓகே. உள்ள ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. ஓப்பன் பண்ணிட்டுங்களா? பண்ணலாம். டாக் ஃப்ரீங்களா? உள்ள வரலாமா? ஓ வாங்க. இது நம்ம நேசமணின்னு ஒரு பேஷண்ட் வருவார், அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் திக்வானா. ஓகே. ஸோ இது ஒரு 2 நாளாக சாப்பிடல அப்படின்ட்டு எடுத்து வந்திருக்காங்க. சரிங்க. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் அஜிடேட் ஆகுங்க, அதனால டாக்டர் அவங்களுக்கு பழகி இருக்கிறதுனால கேஷுவலாக அவங்க டீல் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பெட்ஸும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? யா, எல்லாமே எக்ஸாம். நைஸ். பேர்ட்ஸ் நிறைய வருதுங்க. ஓகேங்க. ரேபிட்ஸு எல்லாமே வருதுங்க. ஓகே, சூப்பர் டாக்டர். ஸோ இவரோட பாய் ஃப்ரெண்டு நேசமணி வரலைங்க, இவர் மட்டும் தான் இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ பேரா இருக்கு மேல் யா அவங்க கிட்ட கஸ்டமர். ஓகே, சூப்பர்.
ஸோ இந்த ரூமில் என்னென்ன பார்ப்பீங்க டாக்டர்? என்னென்ன இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாட்டிக் மட்டும் பார்க்குறதுங்க. ஓகே. கேட் இதில் பார்ப்போங்க. ஓ சரி சரி. ஸோ க்ளோஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியே போனாலும் பிரச்சனை இருக்காது. ஓகே. ஃபேன்லாம் இருக்காதுங்க, அடிபட்டாலும் ஒன்றா உங்களுக்கு மேபி பறக்கிறப்ப இதாகிறதுக்காக இது ஸ்பெஷலாக அதுக்கு மட்டும் ரெடி பண்ணுவோம். ஓகே ஓகேங்க. ப்ரோ இவ பேர் வந்து கொக்கோங்க ப்ரோ. இவன் வந்து ப்ரெக்னன்சி வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1.5 மாதம் ஆயிடுச்சுங்க. ஸோ நார்மலாக 30 டேஸ்லேயே நம்ம ப்ரெக்னன்சி பார்த்துருவோங்க. ஓகே. ஷீ இஸ் நெகட்டிவ் பிரதர். உங்களுக்கு 30 டேஸ்லேயே நல்லா ஹார்ட் ரேட்லேருந்து எல்லாமே ஃபீட்டலோட ஹார்ட் ரேட் எல்லாமே தெரியுங்க. இவளுக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. ஸோ பார்க்குறப்ப நார்மலாக எல்லா ஒரு ஆர்கனையும் ஒரு முறை நம்ம அலசி பார்த்துருவோங்க. ஸோ இது ஸ்பெசிஃபிக்னா ஸ்மால் பிரீடுக்குன்னு இது பார்க்குறதுங்க. எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு பாருங்கள், லிவர் உள்ள கால் பிளாடர் எல்லாமே ரொம்ப அருமையாக தெரியுங்க. இது சாப்பிட்ட ஸ்டொமக்குங்க என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கிட்னி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்களா? ஒரு 3Dயில் உங்களுக்கு ஒரு பீனை வெட்டி வச்ச மாதிரி. ஆமாம் ஆமாங்க. ஓகே. ஸோ நம்ம கலர் டாப்லர் இருக்கிறதுனால நம்ம வந்து கார்டியாக் வந்து எக்கோ கார்டியோகிராம் பண்ணுறோங்க. ஸோ இது பிளட் வெசலுங்க, அயோட்டா. உங்களுக்கு டுவார்ட்ஸ் ஹார்ட் நோக்கி போகிறப்போ பிளட் வந்து சிவப்பு கலரில் தெரியுங்க அந்த டாப்லர் இருக்கிறதுனால. ஆமாம். ஓகே. ஸோ உங்களுக்கு கார்டியாக் எப்படி பண்ணணும்னு காட்டுறேங்க. நமக்கு மனுஷங்களுக்கு மாதிரியே தான் பெட்ஸுக்கு வந்து நிறைய கார்டியாக் டிசீஸ் வரும். ஸோ ஸ்பெஷலாக இந்த சின்ன ப்ரீடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிட்ரல் வால் வந்து பிரச்சனை வந்துடுங்க. ஓகே. மிக்ஸமேட்டஸ் மிட்ரல் வால் டிசீஸ் அப்படிங்க அது ரொம்ப காமனாக வந்துகிட்டு இருக்குங்க. பெரிய ப்ரீடுக்கு வந்து ஹார்ட் வந்து டைலேட் ஆகி டைலேட்டட் கார்டியோமயோபதின்னு வருங்க. பிரதர் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் வந்து நம்ம மேலே வச்சு பார்த்துருப்போம். ஸோ ஆனால் வந்து கார்டியாக் அல்ட்ராசவுண்ட் அதாவது எக்கோ கார்டியோகிராஃபிக் வந்து நம்ம கீழே இருந்து பார்க்கணுங்க. ஸோ நம்ம அதுக்காக தான் அந்த டேபிளே டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அது ரொம்ப நேரம் படுக்கிறப்ப வந்து அது வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக உங்களுக்கு குஷன்லாம் கொடுத்து பண்ணியிருக்குங்க. ஓகேங்க. ஹார்ட் எப்படி பம்ப் பண்ணுறது, அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்காக நம்ம எக்கோ கார்டியோகிராம் பண்ணுறோங்க. ஓகே. ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிட்டேன். ஸோ இப்போ தெரியுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகே. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பிளட்டை வந்து பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு பம்ப் பண்ணு, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை. ஓகே. ஸோ அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ பம்பிங் நல்லா யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வால்வுலர் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த மிட்ரல் வால்வ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோங்க. இங்கே தெரியுதுங்களா? அதான் மிட்ரல் வால்வ். 2 உங்களுக்கு லீஃப்லெட் மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அது ரீகஜரேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஸோ கார்டியாக் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு பேஷண்ட்டு ஒரு அல்ட்ராசவுண்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்கன் மட்டும் பார்க்காம எல்லாத்தையுமே வந்து பார்ப்போங்க. ஓகே. ஸோ ரூல் அவுட் பண்ணுறது இன்சிடென்ட்லாம் சில ஃபைண்டிங்ஸ் கிடைக்குங்க. அதை வச்சு நம்ம உங்களுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கார்டியாக் டிசீஸ்னே வச்சுக்கோங்க. சிலது வந்து உடனே இமீடியட்டாக கார்டியாக் டிசீஸ் டிசிஎம்னா டிசிஎம்க்கு போகாதுங்க. ஓகே. ஸோ அது உங்களுக்கு அது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 1 இயர் முன்னாடியே ஒரு அளவுக்கு எவாலுவேட் பண்ணிட்டோம்னா அந்த டிசீஸோட ப்ரோக்ரஷனை வந்து தள்ளி போடலாங்க. ஓகே. ஸோ அல்டிமேட்டாக லைஃப் ஸ்பேன் வந்து 1 இயர்லேருந்து ஒரு 2 வருஷம் லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ணலாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த செக்அப் ரெகுலராக எல்லா டாக்ஸ்க்கும் பண்ணலாம். ஜீரியாட்ரிக் பேஷண்ட் எஸ்பெஷலி உங்களுக்கு டாபர்மேன், டேஷண்டு, உங்களுக்கு லேப்ரடார் அதுலலாம் வந்து நம்ம மேண்டேட்டரியாக 6 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த ஜீரியாட்ரிக் செக்அப் 6 மந்த் ஒன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஓகே. பிளட் செக்அப், எக்ஸ்ரே ப்ளஸ் வந்து எக்கோ கார்டியோகிராம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஓகே. ப்ரோ பொதுவாக பார்த்தா உங்களுக்கு கார்டியாக் அல்ட்ராசவுண்ட் எக்கோ கார்டியோகிராம் வந்து சின்ன இந்த மாதிரி டாய் ப்ரீட்ஸுக்கு வந்து மிட்ரல் வால் ஃபங்க்ஷன் அசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க. ஸோ பெரிய ப்ரீடு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லேப்ரடாரு, டாபர்மேன் அதுலலாம் உங்களுக்கு டிசிஎம் ரொம்ப காமனுங்க. ஓகே. ஸோ கிரேடன் அந்த மாதிரி ப்ரீட்ஸில் வந்து உங்களுக்கு டிசிஎம் இருக்கா, டைலேட் ஆகிருக்கான்றத பார்ப்பாங்க. ஓகே. ஸோ ஏதாவது குட்டி வாங்குறீங்க, அது உங்களுக்கு வந்து சில சமயம் வந்து ஸ்டண்டடாக இருக்குது, ரொம்ப ஓடுனா டயர்ட் ஆயிடுது, ரொம்ப அப்நார்மல் டயர்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ஏதாவது உங்களுக்கு கன்ஜெனிட்டல் அனாமலி இருக்கான்னு பார்ப்போங்க. ஓகே. ஸோ இஃப் நீடட்னா பார்த்துக்கோங்க. ஓகே. ஓகே. பிரதர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து லேசர் தெரப்பி, கோல் லேசர் தெரப்பி இருக்குங்க. நம்ம முன்னாடியெல்லாம் அடிபட்டுருச்சு, உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு. ஸோ இந்த சின்ன நீளமான ப்ரீடெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டேஷன்லலாம் ஐவிடி இன்டர்வெர்டபிரலில் வந்து டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிடும். ஓகே. ஸோ நார்மலான ஆர்த்ரைட்டிஸ், வயசாகி வர ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட்டுங்க. வாங்க பார்க்கலாம். ஓகே. ஓகேங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, லைட் தெரப்பி தான். உங்களுக்கு வந்து
இந்த ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப லிமிட்டடான ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது, நம்மகிட்ட இருக்குங்க. ஓகேங்க. கண்ணாடி போட்டிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஸோ அந்த லைட் ரைஸ் வந்து கொஞ்சம் விஷனை பாதிக்கு, அதுக்காக தான் யார் ஹேண்டில் பண்ணாலும் போட்டுக்கோங்க. சரி சரி. ஸோ உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபீட் பண்ணிட்டோம்னா எந்த ஏரியா, ஸோ எவ்வளோ நாள் பெயின் இருக்குது அந்த மாதிரி ஃபீட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனர்ஜி எவ்வளோ ஜூல்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிடுங்க அந்த மிஷினை. ஓகே. ஸோ அது உள்ளே போகிறப்ப அந்த லைட் வேவ்ஸ் வந்து உள்ள இருக்க செல்லுலர் லெவல்ல ஹீலிங்கை வந்து ப்ரொமோட் பண்ண உங்களுக்கு பெயின் இன்ஃப்ளமேஷனுக்கான மீடியேட்டரை வந்து குறைக்குங்க. ஸோ ரொம்ப பெஸ்டான ட்ரீட்மெண்ட். ரொம்ப இன்ஜெக்ஷனு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நான் இன்வேசிவ் ப்ரொசீஜருங்க. த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இதில் இருக்குங்க. ஓகே. ஸோ நம்ம ஆர்த்ரைட்டிக் பேஷண்ட் இன்ஃபேக்ட் உங்களுக்கு வூண்ட் ஹீலிங் கூட இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுக்கு நிறைய லைட் தெரப்பி, லேசர் தெரப்பி பேஷண்ட் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ வீக்லி செஷன் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, ஒரு பப்பி இப்போ வேக்சினேஷன் வந்திருக்கு, நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நேராக வண்டியிலேருந்து வந்ததுமே வெயிங் ரூமுக்கு இங்கே வந்துருச்சுங்க. ஸோ நார்மல் ஓபிக்கு போகல, இன்ஃபெக்ஷியஸ் வார்டுக்கும் போகல. ஹாய் சார், வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சாங்க சார்? ஆமாம் சார். நல்லா செட் ஆகிட்டாங்களா? செட் ஆகிட்டாங்க. பாப்பாவுக்கு நல்லா செட் ஆயிடுச்சுங்களா? ஹாய். விளையாட்டு. ஓகே ஓகே ஓகே. அவர் தான் கேர் பண்ணிக்கிறார். சரிங்க சரிங்க. வெயிட் எவ்வளோ டாக் இருக்கு? 1 kg. ஓகே. மோஷன்ஸ் எல்லாமே நார்மலாக போகுதுல்ல சார்? ஓகே ஓகே. ஸோ டெஸ்டிகல்ஸ் டீசென்ட் ஆயிடுச்சுங்க. பப்பி வரப்போ மெயின் நம்ம அது பார்ப்போங்க. ஸோ இஃப் இட் இஸ் அ மேல் பப்பி, டெஸ்டிகல்ஸ் டீசென்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஓகே. ஸோ அங்கே போயிட்டு கார்டியக் ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்துட்டு இட்ஸ் ஆல் ஃபைன் அப்படிங்கிறப்ப வேக்சினேஷன் கொடுப்போம். ஓகே. ஸோ நம்ம கேஎம்சிஹெச் ஓனருக்கு தான் அந்த பப்பி கொடுத்துருக்கோங்க. ஓகே. சார் வந்திருக்காங்க எடுத்துட்டு. ஸோ ப்ரோ, இது இவனோட பேர் வந்து பிக்காச்சுன்னு வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து அவங்க பேத்தி யூஎஸ்லேருந்து வந்ததுனால அந்த பேர் வச்சிருக்காங்க. செட் ஆயிடுச்சா சார் பாப்பாவோட நல்லா? ஓய், நல்லா பிங்கியாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ரீடுக்கு சில உங்களுக்கு ஒரு ப்ரீட் ஸ்பெசிஃபிக்காக சில பிரச்சனைகள் வருங்க. அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. ஸோ இவங்களுக்கு ஈஸியாக கண்ணில் வந்து இந்த ஹேரெல்லாம் வந்து உங்களுக்கு இது பட்டுருங்க. ஓகே. ஸோ ட்ரை ஐ பிரச்சனை வருங்க. சம்டைம்ஸ் வந்து பல்லு அந்த ஓரியன்டேஷன் கரெக்டாக இருக்காது, இந்த மாதிரி இருக்காது. ஸோ முன்னாடி பின்னாடி இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பப்பி எடுக்கிறப்பவே சொல்லிடுவோம். ஓகே. ஸோ அப்புறம் ஹார்ட் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கான்னு பார்த்துருவோங்க மேண்டேட்ரியாக. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வேக்சினுக்காக வந்திருக்காங்க. வேக்சினுக்காக வரப்போ இது எல்லாமே ஒரு 14 பாயிண்ட் செக் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அங்கே சொன்ன மாதிரி டெஸ்டிகல்ஸ் அங்கேயே பார்த்துட்டோங்க ரேமன் பார்க்குறப்பவே. ஸோ டெம்பரேச்சர் அங்கேயே பார்த்துட்டாங்க. ஸோ ஆல் ஃபைன். சாப்பிட்றது ஆக்டிவிட்டி எல்லாமே நல்லா இருக்குல்ல சார்? ஓகே. இப்போ வேக்சினேட் பண்ணிவிட்டு ஒரு ஃபீக்கல் டெஸ்ட் எடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அதில் உங்களுக்கு ஃபீக்கல் எக் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிடுவோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விசிட் வந்து ரொம்ப முக்கியம் சார். ஓகே. இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சுன்னா ஒரு அடுத்தடுத்த விசிட் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல்னாவே பயப்படுவான். ஓகே. ஸோ அதனால தான் ரொம்ப பேம்பர் பண்ணி ஃபர்ஸ்ட் விசிட் வந்து அவருக்கு வழியே தெரியாமல் எல்லாமே பண்ணுறது. ஸோ அவரோட இடம்னு ஃபீல் பண்ணுறதுக்காக தான். ஓகே. ஸோ மனுஷங்க மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதனால. ஸோ அதோட பிஹேவியர் வச்சு தான் நம்ம இது பண்ணிக்கணுங்க. ஓகே ஓகே. பிக்காச்சு சார், இவர் வந்து கண்ணில் டிஸ்சார்ஜ் வருதுன்ட்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இது ப்ரீட் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பர்ஷியன் கேட். யா. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியர் மார்க் மாதிரி வரும். சீட்டாலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல கண்ணீர் துளி மாதிரி வந்திருக்குங்க. ஓகே. ஸோ அது எதுக்காக அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இது செடேட் பண்ணி நம்ம பார்க்கணும் சார். ஸோ உங்களுக்கு இந்த சின்னதாக ஒரு டியூப் மாதிரி இருக்குங்க கண்ணில். ஓகே. நேசோ லாக்ரிமல் டக்ட் அப்படின்ட்டு. ஸோ அதை ஃப்ளஷ் பண்ணி விட்டோம்னா மூக்கு வழியாக வந்து அந்த டியர் உள்ள போயிருங்க. ஓகே. ஸோ அது பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லைங்க. ஸோ குட்டியாக வர்றப்போ பாலிசிஸ்டிக் கிட்னி ரொம்ப காமன். நம்ம ஸ்கேன் பார்க்குறப்ப உங்களுக்கு கிட்னி காட்டணும் இல்லைங்களா? ஆமாங்க. கிட்னி ஃபுல்லாகவே உங்களுக்கு சிஸ்ட் இருக்குங்க. ஓகே. ஃப்ளூயிட் அங்கங்கே இருக்குது. ஸோ அது ஜெனட்டிக்காகவே அது ரொம்ப காமனாக வரும். இன்கேஸ் ஒரு பெர்ஷியன் வந்து ஒரு கிட்டன் வந்து வேக்சினேஷன் வருதுன்னா நம்ம பாலிசிஸ்டிக் கிட்னி இருக்கான்ட்டு பார்ப்பாங்க. ஓகே. ஸோ இது ப்ரொசீட் பண்ணுங்க, செடேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ பெரிய வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே தூக்கி வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குங்க ப்ரோ. ஓகே. ஸோ அதனால ஹைட்ராலிக் டேபிள் பண்ணியிருக்கனால கீழே சின்னதுலேயே வச்சுட்டு மேலே அப்படியே தூக்கிற மாதிரிங்க. ஈஸியாக தூக்கி வைக்கிறணும் அப்படிங்கிற சிரமம்லாம் இருக்காதுங்க. ஓகே.
பார்த்துருப்பீங்க ப்ரோ, நம்மகிட்டவே வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஓகே. ஸோ நம்ம வண்டி போய் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சம்டைம்ஸ் வர முடியலன்னா நம்ம கால் பண்ணி சொன்னா நம்மளே போய் அழைச்சிட்டு வந்துருவாங்க. ஓகே. ஸோ அவங்க இவளோட டாஸாவோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா காது ஆடிட்டே இருக்கா. ஓகே. ஸோ நம்ம ஆளுங்க போய் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம அதுக்கு உண்டானது பண்ணி அதே மாதிரி வீட்டில் கொண்டு போய் வச்சிருவாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி க்ரூமிங்க்கும் நீங்கள் எடுத்துட்டு வர முடியலன்னு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நம்மளே போய் எடுத்துட்டு வந்துட்டு க்ரூம் பண்ணிட்டு பக்காவாக கொண்டு போய் கொடுத்துருவோங்க. ப்ரோ இப்போ நம்ம அந்த ஃபீக்கல் சாம்பிள் எடுத்திருப்போம். ஓகேங்க. ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணுறோம், ஏதாவது ஃபீக்கல் வந்து பாராசைட்டிக் எக்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. நார்மலாக சின்ன குட்டி தான் நினைப்பீங்க, சில பாராசைட் வந்து மதர் மில்க் வழியாகவே பரவுங்க. ஓகே. ஸோ மதரோட மில்க் வழியாகவே குட்டிக்கு வரும். ஸோ டாக்ஸோகோரா கேனிஸ் அப்படின்ட்டு ஒரு பாராசைட் இருக்குங்க. ஸோ அது எதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டு தேடுறோம்னா அது வந்து ஜூனோட்டிக் இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு குட்டிக்கு இருந்துச்சுன்னா குழந்தைய ஹேண்டில் பண்ணுறப்ப அவங்களுக்கு சில இன்ஃபெக்ஷன் வருங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி ஹூக் வார்ம்ஸ் இருக்குங்க. ஸோ நமச்சல் மாதிரி வரும். ஸோ அதை ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் அது இருந்துச்சுன்னா அதுக்கான உண்டான என்னென்ன ப்ரிகாஷனோ ஓனருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிடுவோங்க. ஓகே. ஸோ பிக்காஜுவோட சாம்பிள் வந்து இஸ் நெகட்டிவ்ங்க. ஓகே. ஒன்றும் பெருசாக ஃபீக்கல் எக்ஸ் எதுவும் இல்லை, பாராசைட்டிக் எக்ஸ் இல்லைங்க. ஸோ நம்ம லேபில் என்னென்ன பார்ப்போம்னா வஜைனல் எக்ஸ்ஃபோலியேட்டிவ் சைட்டாலஜின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். இல்லை, ப்ரொஜெஸ்ட்ரான் பார்க்குற மாதிரி விஇசி பார்ப்போங்க. ஓகே. ஸோ விஇசி பார்த்துட்டு ப்ளஸ் வந்து நம்மகிட்ட எண்டோஸ்கோபி மாதிரி வஜினோஸ்கோப்பி இருக்குங்க. ஓகே. ஸோ அது உங்களுக்கோட அதோட ஜெனிட்டல்ஸில் உள்ள விட்டு ஃபோல்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. மேட்டிங்க்கு வெறும் ப்ரொஜெஸ்ட்ரான் மட்டும் பார்க்காம இந்த மூணுமே பார்த்து இந்த மூணுல அட்லீஸ்ட் 3 out of 2 இருந்தால் தான் வந்து மேட்டிங் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ மற்றது ஸ்கின் ஸ்க்ரேப்பிங்கு, பிளட் சாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம இங்கேயே பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஹெமட்டாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அனலைசஸ் எல்லாம் இருக்குங்க. ஓகே. ஓகே. ஸோ இங்கேயே பார்த்துடலாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அவங்களோட பெட் எடுத்துட்டு வந்தாங்கன்னா இங்கேயே அவங்களுக்கு A to Z எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும். இப்போ ஒரு எக்ஸ்ரே ஒன்று போயிட்டு இருக்கு, ஓகே. நம்ம பார்க்கலாம், இங்கிருந்தே பார்க்கலாங்க. ஓகே. எக்ஸ்ரே பார்த்துருப்போம். ஸோ முன்னாடி கேசட் எல்லாம் இல்லைங்க, டிஜிட்டல் எக்ஸ்ரே. ஜஸ்ட் அங்கே ஒரு கிளிப் அடிச்சோடனேயுமே இங்கே வந்துருங்க. ஓகே. ஓகே. டாக்டர் என்ன VHS பார்க்குறீங்களா? சரி பாருங்க. ஸோ முன்னாடி ஏதாவது உங்களுக்கு ஆல்ட்ரேஷன்னா அங்கேயே வச்சு ஒரு செகண்ட்லேயே மாற்றிக்கலாம். பேஷண்ட்டை கீழே இறக்கி திருப்பி ஏற்ற வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. ஓகே. ஓகே. ஒரே ஒரு செகண்ட் தாங்க, ஃப்ராக்ஷனில் பார்த்துக்கலாங்க. ஸோ இவங்க நார்மலாக இருக்காங்களா? ஆமாங்க, நார்மலாக இருக்குங்க. ஓகே. ஸோ பார்த்துட்டு இருக்காங்க, கவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் வேல்யூஸுங்க, நம்ம ஃபீட் பண்ணால் அதுவாக வந்துருங்க. ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு இப்போல்லாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே ஹாஸ்பிட்டல் வராங்க அப்படின்னா அவங்களோட பெட்டுக்கு வந்து என்ன டிசீஸ் ஆர் என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இங்கே டயக்னோஸ் பண்ணி எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். மெயினாக வந்து என்னென்னு டயக்னோஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ட்ரீட்மெண்ட் பார்ப்போங்க. ஓகே. ஸோ சிம்டமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் போகிறதெல்லாம் உங்களுக்கு பழைய கதை தான். ஓகே. ஸோ எக்ஸாக்டாக இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணுவோங்க. ஓகே. பிரியா, இன்குபேட்டரில் யார் இருக்கா? ஹாம்ஸ்டர், சீரியன் ஹாம்ஸ்டர்ஸ் சார். ஆக்சுவலி ஹைப்போதெர்மியா கம்ப்ளைண்ட்காக வந்தாங்க. ஓகே. டெம்பரேச்சர் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக இன்குபேட்டரில் வச்சுருக்கோம். ஆக்சிஜன் ப்ளஸ் வந்து டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் போகுதுங்களா? ஓகேங்க. ஸோ ரொம்ப இந்த மாதிரி எக்ஸாட்டிக்கில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையே வந்து சார் டெம்பரேச்சர் கம்மியாயிருங்க, ஹைப்போதெர்மியா அப்படிம்போம். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணால் தான் மற்ற என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே உங்களுக்கு வேலை செய்யுங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ எக்ஸாட்டிக் சர்ஜரி பண்ணாலும் நம்ம உள்ளே வச்சு டெம்பரேச்சர் பழைய டெம்பரேச்சர் அச்சீவ் ஆன பிறகு தான் நம்ம வெளியே அனுப்புவோங்க. ஸோ இன்கேஸ் சி செக்ஷன் பண்ணி குட்டீஸ் எடுக்கிறோம், ஸோ பப்பி ரொம்ப ஹைப்போதெர்மிக்காக இருக்குது, ஸோ அதில் இதை வச்சுக்கலாம். பப்பி வார்மர் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கூட ஹரிஷ் இருக்காரு. ஹை ப்ரோ. க்ரூமிங்கில் என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்க ப்ரோ? இங்கே க்ரூமிங் வந்து டாக் மெயின்டெனன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ தான் இந்தியாவில் அதுக்குண்டான அவேர்னஸ் வந்து நல்லா வந்துட்டு இருக்குங்க. ஓகே. ஸோ ஒரு டாகோட ஹெல்த் எப்படி இருக்குங்கிறது அதோட கோட் கண்டிஷனை பார்த்தே மேக்ஸிமம் ஆஃப் தி டாக்டர் சொல்லிடுவாங்க. அதுயான ஹெல்த்தியான ஃபுட்ஸ் போயிட்டு இருந்தாலும் அந்த கோட் ஷைனிங்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ எல்லாரும் ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, என் நாய்க்கு நிறைய முடி கொட்டுது, ஹேர் ஷெட்டிங் இருக்குது, அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் விஷயம் அது கிடையாதுங்க. எல்லா டாகுக்கும் நம்மளுக்கு ஹியூமனுக்கு முடி சீவிரப்ப கொட்டுற மாதிரி டாக்ஸுக்கு வந்து கொட்டும். அதை ரெகுலராக நம்ம வந்து டெய்லி க்ரூம் பண்ணி எடுக்கணும், டீஷெட்டிங் பண்ணி எடுக்கணுங்க. அது நிறைய பேர் பண்ணாம நான் என் நாய்க்கு முடி கொட்டுது அப்படின்றாங்க. ஸோ இங்க என்ன நம்ம பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி டீஷெட்டிங் பண்ணி பாத்தீங்களா, இது ஓனர்ஸ் எடுக்காததுனால வர ஹேர் ஷெட்டிங் அது. இதை நம்ம டீஷெட்டிங் பண்ணி ஒரே டைம்ல நம்ம எடுத்து கொடுக்குறப்போ ஃபர்தரா ஓனர்ஸ் வந்து அந்த கோட் மெயின்டைன் பண்ணணும். இது பிரீட் டு பிரீட் வேரி ஆகும். ஒரு பிரீட் டாபர்மேன்னா ரொம்ப ஷார்ட் கோட்டுங்க, பீகிள் வந்து டபுள் கோட், அதே மாதிரி லாங் கோட் பிரீட்ஸ் வந்து சிட்சூஸ் அந்த மாதிரி பிரீட்ஸ் இருக்குங்க. ஸோ இது பிரீட் டு பிரீட் வந்து ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ டைம் ப்ரஷ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் ப்ரஷ் யூஸ் பண்ணணும், என்ன கோம்ஸ் யூஸ் பண்ணணும், இதை பொறுத்து எல்லாமே மாறும். ப்ளஸ் ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் 45 days ஒன்ஸ் வந்து எல்லா கிளைண்ட்ஸும் அவங்க டாகை க்ரூம் பண்ணிட்டு போறது வந்து பெட்டர்.
பெட்டருங்க. ஸோ தட் நாங்கள் டீஷெட்டிங் பண்ணி டோட்டலாக கொடுத்தோன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறனால ஹேர் ஷெட்டிங்ஸ் வந்து பெருசாக இருக்காதுங்க. இதுதான் வந்து க்ரூமிங்கோட இம்பார்ட்டன்ஸுங்க. நம்மக்கிட்ட க்ரூமிங் ப்ரைஸ் என்னதுலேருந்து ஸ்டார்ட்? க்ரூமிங் வந்து நம்ம 699 ஸ்டார்ட் பண்ணுறோங்க. நம்ம வந்து 3 ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவோம் பாத்திங்க்கு ஜென்ரலாக. எல்லாமே ப்ரொஃபஷனல் இம்போர்ட்டட் ஷாம்பூஸ்ங்க. கமர்ஷியல் ஷாம்பூஸ் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 699 to 1500 வரைக்கும் நம்மளோட க்ரூமிங் பேக்கேஜ் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆஃப் ஓனர்ஸ் நீடுங்க. நாங்கள் கஸ்டமைஸ்டு பேக்கேஜாக 3 வச்சுருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஓனர்ஸ்க்கு எனக்கு இது பண்ணால் போதும், பாத்திங் மட்டும் பண்ணால் போதும், ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தாலுமே ஓகே அப்படிங்கிறது வந்து ஓனர்ஸோட சாய்ஸுங்க. ஸோ இந்த 3 ஷாம்பு பாத் வந்து ஜென்ரலாக டாக்ஸ்ல ஒரு ஸ்மெல் வரும், ஆர்டர் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆர்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்டர் ரிமூவர் போடுவோம். தென் வந்து மாய்ஸ்சரைசர் போடுவோம். அதுக்கப்புறம் கண்டிஷனர் 3 டிஃப்ரெண்ட் ஷாம்பூஸ் போட்டு டாகுக்கு ஒரு 10 மினிட்ஸ் செட்டிலிங் டைம் கொடுத்து அப்புறம் ரின்ஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸாக நம்ம பண்ணுவோம். மீன்வெல் டீ ஷெட்டிங்ஸ் இருக்கு, இயர் கிளீனிங் இருக்கு, நெயில்ஸ் வந்து இங்கே நம்ம கட் பண்ண மாட்டோம். ஏன்னா நிறைய டாக்ஸ் நெயில் கட் பண்ண அலோவ் பண்ணாது, தெரியாமல் கட் பண்ணிட்டா வெயின்ஸ் கட் ஆகி ப்ளீடிங்ஸ் வருங்க. ஸோ இங்கே நம்ம மேக்ஸிமம் வந்து கிரைண்டிங் தான் பண்ணுவோம். கிரைண்டிங் இன்ஃபேக்ட் 10-15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் டாகுக்கு வந்து அதனால எந்த ஒரு இம்பாக்ட் இருக்காதுங்க. கம்ஃபர்டபுளாக லைஃப் டைமுக்கு நெயில் கிரைண்டிங் கொடுக்கும். இனிஷியலாக நம்ம கட் பண்ணி பிளட் வந்துருச்சுன்னா லைஃப் டைமுக்கு அது ஒரு ட்ராமா மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டுங்க. டாக் நமக்கு அது கொடுக்கவே அலோவ் பண்ணாதுங்க. ஸோ நிறைய ஓனர்ஸ் வந்து இந்த நெயில் கட் பண்ணாமையே வந்து வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய தப்புங்க. கம்பல்சரி ஒரு டியூரேஷன்ல வந்து அதுவாக தேஞ்சிருச்சுன்னா வெல் அண்ட் குட் ஹாப்பிங்க. இல்லைங்கிறப்ப வெட்டினரியை விசிட் பண்ணி அந்த நெயில் கிரைண்டிங் வந்து கம்பல்சரி பண்ணணும். ஸோ அதோட போஸ்டர் வந்து அது மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நெயில்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் கோயம்புத்தூரில் லொக்காலிட்டியில் நீங்கள் லொக்கேட் ஆகி பெட்ஸ் நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இங்கே விசிட் பண்ணலாம். கோயம்புத்தூரில் துடிலூர் கிட்ட தான் இவங்க இருக்காங்க. லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ரொம்பவுமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் அண்ட் ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியான டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. வாங்க விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது பப்பியிலேருந்து ஜஸ்ட் நீங்கள் எதை பண்ணாலுமே இங்கே வரலாம். கேட்டு அண்ட் எக்ஸாட்டிக் அதர் பேர்ட்ஸுக்கு கூட இவங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை. தேங்க்யூ.